குடியரசுத் தலைவரை நேற்று மாலை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி அரசின் முடிவு குறித்து விளக்கினார். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த துணிச்சலான முடிவை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பீதியடைய வேண்டியதில்லை என்றும் விதிமுறைகளை பின்பற்றுமாறும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி எப்போதும் ஆதரவளித்து வந்திருப்பதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா கூறியுள்ளார். மத்திய அரசின் அறிவிப்பால் சாமானிய மக்களுக்கு பாதிப்பு உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஊழலுக்கு எதிரான வியூக தாக்குதலை பிரதமர் மோடி நடத்தியிருப்பதாகவும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை எனவும் பாஜக தலைவர் அமித்ஷா கூறியுள்ளார். கருப்பு பணத்திற்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கை என்றும் ஊழலை ஒழிக்க வழிவகுக்கும் எனவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கருத்து தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் பதுக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்க முடியாததால் தமது தோல்வியை மறைக்க இந்த நாடகத்தை பிரதமர் அரங்கேற்றி இருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அறிவிப்பால் நாட்டில் நிழல் பொருளாதார வளர்ச்சி தடுக்கப்பட்டு உள்ளதாக ஐசிஐசிஐ தலைமை செயல் அதிகாரியான சந்தா கோச்சார் தெரிவித்துள்ளார். பணம் செல்லாது என்ற அறிவிப்பை வங்கிகள் ஏற்கனவே கையாண்டிருப்பதாகவும் வாடிக்கையாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்று ஸ்டேட் வங்கி தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா கூறியுள்ளார். கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் இனி தங்கத்தில் முதலீடு செய்ய முயற்சி செய்வார்கள் என்று வரி மற்றும் முதலீட்டு நிபுணர் சுதீர் கௌஷிக் தெரிவித்துள்ளார்.